இதை படிக்கிறதன் மூலம் நமக்கு கொஞ்சமாவது வந்து அந்த மொழி பற்றும் நம் முன்னோர்கள் மீதான ஒரு ஒரு மதிப்பும் 1% இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதுக்காக டெய்லி இதை எஃபர்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு புறநானூற்று பாடல் பார்க்கலாம். சரியா? இப்போ தனந்து கபிலேஷன் எப்படி குட்டி பசங்களை வந்து நின்று பிரேயர் நியூஸ் வாசிக்கிறாங்க, இது பெரிய விஷயம் இல்லையா? ஆக்சுவலி பெரிய ஆளுங்க பேசுவாங்க, எத்தனையோ 40 வயசுக்காரங்க செய்தி வாசிப்பாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு கிரஷ் வராது. இந்த ஒரு 10 வயசு பசங்க செய்யும்போது ஸோ இதை பார்க்கும்போது ஒரு புறநானூற்று செய்தி ஞாபகம் வருது. கரிகால் பெருவளத்தான். சரியா? அவனை வந்து 11 வயசுலேயே அரசனை ஏறிட்டான். முற்கால சோழர் மன்னன் கல்லணை கட்டிய கரிகாலன். கரிகாலனோட அவையில் வந்து ஒரு வழக்கு வருது. ஓகே, ஒருத்தர் வந்து காடு விற்கிறாரு, ஒருத்தர் வந்து காடு வாங்குறாரு. வாங்கினவர் பார்த்தா ஒழுகும் போது உள்ளேருந்து ஒரு பெரிய புதையல் கிடைக்குது. அது எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அவர் வாதாடுறாரு. ஏன்னா அது நான் காடு மட்டும்தான் வாங்கினேன், உள்ளேருந்து கிடைச்ச அந்த பொற்பானை வந்து என்னுடையது இல்லை அப்படிங்கிறார். காடு விற்றவர் சொல்கிறார், இல்லை நான் விற்றுட்டேன், விற்ற விட்டேன், அதுலேருந்து கிடைக்கிற எல்லாமே உங்களுக்கு தான் அப்படிங்கிறார். சரியா? இதெல்லாம் அந்த காலம், இப்போ கிடையாது. சரியா? இப்போ என்ன வேட்டை வேறவா இருக்கும், கோர்ட்டு கேஸுன்னு ஓட வேண்டியிருக்கும். அரசு சபைக்கு இந்த வழக்கு வருது. பொற்பானையை தூக்கிட்டு வர்றாங்க. ஐயா நான் காடை விற்றுட்டேன், எனக்கு அது சொந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. அவர் நான் காடத்தை வாங்கினேன், உள்ளேருந்து கிடைச்ச இந்த நாணயங்களுக்கு அடங்கிய இந்த பானை வந்து என்னதில்லை, இது வந்து அவங்க முன்னோர்கள் சேர்த்து வச்சதா இருக்குன்னு சொல்லி மாறி மாறி தள்ளி விடுறாங்க. எனக்கு வேணாம் உனக்கு வேணாம். அரசர் என்ன பண்ணுறாரு, குட்டி விட்டு பையன். ஆனால் அந்த வழக்கை கொண்டு வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது. என்னது, அரசு சபையில் உட்காந்துருக்கிறது நம்ம தனந்து கபிலேஷ் மாதிரி ஒரு குட்டி பையனாக இருக்கார். கரிகால் பெருவளத்தார் 11 வயசு தானே, வயசு தான். ஸோ இவர் எப்படி இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லுவார்? ஏன்னா என்ன தீர்ப்பு சொன்னாலும் யாரோ ஒருத்தருக்கு சங்கடம் வரும் இல்லையா? இந்த பானை உனக்கு சொந்தனாலும் அவருக்கு வருத்தம் வரும், உனக்கு சொந்தனாலும் அவருக்கு வருத்தம் வரும், இல்லை நானே எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாலும் 2 பேருக்கு வருத்தம் வரும். இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறாருன்னு அந்த அரசபையில் இருந்த முதுபெரும் மக்கள், மந்திரிமார்கள் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்குது. சரியா? அப்போ அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்க, இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறீங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, சரி எங்கள் தாத்தா ஒருத்தர் இருக்கார், முப்பாட்டன். ஓகே, அந்த காலத்தில் வந்து பழையன்னே பேர், ரொம்ப பழையவங்க பேர் பழையன்னே பேர். எங்கள் தாத்தா ஒருத்தர் இருக்கார், அவரை நான் கூட்டிகிட்டு வரேன், அவர் நாளைக்கு சபைக்கு வந்து இந்த வழக்குக்கு தீர்த்து சொல்லுவார். அவர் ஒரு 100 வயது குடுகுடு கிழவர் அப்படின்னா சந்தோஷமாக போயிட்டாங்க. மறுநாள் வர்றாங்க, அதே மாதிரி ஒரு நரைமுடி தரித்து உருவமெல்லாம் ரொம்ப குள்ளமாகி தடி ஊன்றி ஒரு வயதானவர் நிற்கிறார், உட்காந்துருக்காரு. ஓகே, அவரும் இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்கிறாரு. என்ன தீர்ப்பாக இருக்கும் நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப எளிமையான தீர்ப்பு தான். அதாவது அந்த காடு வித்தவனுடைய வம்சத்திலேருந்து ஒரு பையனுக்கும் அந்த காடு வாங்கினவரோட வழியில் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி அந்த பானையை வந்து சீதனமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் மனமகிழ்ந்து போகிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், ஆஹா இதுக்கு தான் ஒரு வயோதிகர் வேணுங்கிறது, இவ்வளோ முதிர்ச்சியான தீர்ப்பு வந்து இந்த மாதிரி ஒரு வயோதிகர்கிட்ட இருந்து தான் வெளிவரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நரைமுடிகள் எல்லாம் ஒன்று ஒன்றா கலட்டப்படுது. கலெக்டரை பார்த்தா உள்ள யார் இருக்குது? அந்த குட்டி பையனான கரிகால் பெருவளத்தான் தான் இருக்கார். சரியா? இதைத்தான் அந்த புறநானூற்று செய்யுள் சொல்லுது. உரைமுடிவு காணான் இளையோன் என்று நரைமுது மக்கள் ஓப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவித்தை கல்லாமல் பாகம்படும் அப்படிங்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, இவெல்லாம் இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டேன், தானத்தை பார்த்து சொல்லுவோம்ல, இவெல்லாம் கிண்டு பேப்பர் எப்படி வாசிக்க போறேன் அப்படின்னு எவ்வளோ அழகாக வாசிச்சேன் பார்த்தியா? ஸோ ஒரு உருவத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம், சின்ன பையனா இருக்கேன் இவன் என்ன சொல்லிட போறேன் அப்படின்னு. ஆக உரைமுடிவு காணான் இளையோன் என்று நரைமுது மக்கள் ஓப்ப நரைமுடித்து வேஷம் போட்டு சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவித்தை கல்லாமல் பாகம்படுங்கிறார். அதாவது குலவித்தைங்கிறது என்ன அப்படின்னா, ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது அவனது 7 பிறவிக்கும் அவனுக்கு பலன் தரும். சரியா? ஸோ உன்னை படின்னு சொல்றதெல்லாம் அதுக்காகத்தான். இந்த படிப்புங்கிறது உன்னோட நின்று போயிடாது. சரியா? அது உன் தலைமுறைகளுக்கும் கடத்தப்படும். ஓகே, உன் வழியாக உனக்கும் உன் தலைமுறைகளுக்கும் உன் சந்ததிகளுக்கும் உன் நாட்டுக்கும் உன் சமுதாயத்துக்கும் எல்லாருக்குமே கடத்தப்படும். சரியா? கல்விங்கிறது ஒரு விளக்கு மாதிரி அப்படியே ஏற்ற 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 என்ன செய்யும், பெருகிக்கிட்டே போகும். அப்படி கரிகால் பெருவளத்தானுக்கு அவ்வளோ வயசுல இவ்வளோ ஞானம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறப்போ அதுக்கான தீர்வு வந்து சொல்றாங்க. இது எல்லாம் வந்து முற்பிறவியிலேயே வர்றது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதனால நீங்களும் என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். சரியா? கல்வி கற்க கசடற. சரியா? கசடற கற்கணும், தெளிவாக படிக்கணும். கற்ற பின் அதற்கு தக நிற்கணும். சரியா? கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த வயதுங்கிறது நீ கல்வி கற்கிறதுக்கான சரியான வயது. இந்த வயதை நீ பயன்படுத்தி எவ்வளோக்கு கற்க முடியுமோ அவ்வளோக்கு கற்றுக்கிட்டேன்னா அது உனக்கு மட்டுமல்ல, வழி வழியாக உன்னுடைய பரம்பரைகளுக்கு வந்து சேர்த்துங்கிறது புலவன் வாக்கு. சரியா? வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.